இவங்க என்னுடைய பிரைட் மலர். இவங்களோட என்கேஜ்மெண்ட் மேக்கப் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். ஸோ, அப்ப இருந்த கான்ஃபிடென்ட்ட விட இப்ப டபுள் மடங்கா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி என்னோட மேக்கப்ப பார்த்ததுனால, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட். மேக்கப் வந்து ஹெவியா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. கேக்கியா இருக்கக்கூடாது. அதே சமயம் நேச்சுரலா ஸ்கின் ஃபினிஷ்டா இருக்கணும். நெக்குக்கும், ஹேண்ட்ஸுக்கும் இருக்கிற கலர் அப்படியே வந்து ஸ்கின்ல மெயின்டெயின் ஆகணும். ரொம்ப வேரியேஷன்ஸ் பெருசா இருக்கக்கூடாதுன்ட்டு என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோட மேக்கப் ஒர்க் பார்த்ததுக்கப்புறம், இப்ப அவங்களோட ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் லுக்கையும் நம்மளே பண்ற மாரி நம்மகிட்டயே குடுத்திருந்தாங்க. ஸோ, அதோட அவுட்புட் தான் இது. உங்க ஸ்கின் பெர்சன்ட்னால உங்களோட பிக் டேக்கு மேக்கப் எப்படி பண்ணலாம்? எப்படி இருக்கும்? அப்டின்ட்டு நெனச்சு பயப்படுறத விட, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட்ட கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க. அவங்களோட ப்ரொஃபைல் வெரிஃபை பண்ணீங்கனாலே, உங்களுக்கு பாதி கான்ஃபிடென்ட் வந்துரும். நெறைய பேரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது, நல்லா அழகா இருக்க மாடல்ஸ்க்கு மேக்கப் போட்டு, அத எடிட் பண்ணி போடுற ப்ரொஃபைல பார்த்து ஏமாந்து போறீங்க. அந்த மாரி இல்லாம, அவங்க எந்த அளவுக்கு பிரைட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, கேரண்டீடா தெளிவா தெரியுங்க. அவங்கள சூஸ் பண்ணீங்கனாலே, உங்களுக்கான டே ரொம்பவே அழகா நீங்க எதிர்பார்க்குற மாரி உங்களோட மேக்கப் லுக் கிடைக்கும்.